Hello friends, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. In this video, we will complete a crypto market update. Last market update video panni 1 மாசம் மேல ஆகுது. வீடியோ பண்ணி 1 மாசம் மேல ஆகுது. Due to several personal reasons என்னால வீடியோ பண்ண முடியல. அது என்னன்னு இந்த வீடியோலயே நான் வந்து சொல்றேன். மெயினா ஆஃப்டர் a very long time இந்த வீடியோ பண்றனால கம்ப்ளீட்டா பம்ப்ட் அப்பா cheered அப்பா வந்திருக்கேன். மார்க்கெட்டுமே கடைசியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது டெத் கிராஸ் நோக்கி பிட்காயின் வந்து போகிற மாதிரி இருந்தது. டெத் கிராஸ் நடந்தும் முடிஞ்சிச்சு. பிட்காயினில் வந்து டெத் கிராஸ் நடக்கும்போது ஒரு டம்ப் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பட் டெத் கிராஸ் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷான ஒரு ஈவெண்ட் தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பம்ப் மார்க்கெட்டில் வந்து பார்ப்போம்னு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பிட்காயின் இப்போ $96,000 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் எத்தேரியமில் சிக்னிஃபிகண்ட்டான மூவ் வந்து இல்லை. இன்னும் $1,800 மேலே அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்கமிங் டேஸில் மார்க்கெட் எதை நோக்கி வந்து மூவ் ஆக போகுது, எத்தேரியமா இருக்கட்டும், ஆல்ட் காயின்ஸாக இருக்கட்டும், எப்போ புல்லிஷான ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம் நம்ம வந்து பார்ப்போம், ஆல்ட் சீசன்லாம் எப்போ வந்து பார்ப்போம் அப்படிங்கிற பற்றி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம எப்பயும் போல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாலர் இண்டெக்ஸ்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டு வந்துருக்குது. நான் வந்து சொல்லியிருந்தேன் டாலர் இண்டெக்ஸ் பெரிய லெவலில் டவுன் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம். இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மூவ் ஆகியும் கூட ஏன் நம்ம ஆல்ட் காயின்ஸில் பம்ப் அப்படிங்கிறத வந்து பார்க்கல, என்னதான் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. நிறைய ஆல்ட் காயின்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பம்ப் ஆகுது. ஒரு சில ஆல்ட் காயின்ஸ் இன்னும் மூவ் ஆகாமலே வந்து இருக்குது. இதெல்லாம் என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ் ரைட் அவே. என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மாவியா வந்து பினான்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் ஆகிட்டு வந்து இருந்தது. டீலிஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக மாவியா $1 $2 கிட்ட வந்து இருந்தது. பினான்ஸ்ல டீலிஸ்ட் பண்ணதும் பெரிய லெவலில் வந்து ஃபால் ஆகிட்டு $1 கீழெல்லாம் வந்து போயிட்டு சரன்னு டவுன்ஃபால் வந்து ஆகிட்டு இருந்தது. எப்பயும் மார்ச் மாசத்துலேயே வந்து பார்த்தா மறுபடியும் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் பினான்ஸ்ல. இவன் பாட்டு லிஸ்ட் பண்ணிட்டு டீலிஸ்ட் பண்ணிட்டு விளையாடிட்டு வந்துட்டு இருக்கான். சரியான ஃப்ராடுக்கார பையனா வந்திருக்கான். இந்த மாதிரி நிறைய கேமிங் காயின்ஸ் டிஃபை ப்ராஜெக்ட்ஸ்லாம் பினான்ஸ் லிஸ்டிங் மூலயமா வந்து பம்ப்ஸ் அண்ட் டம்ப்ஸ் வந்து நடந்துட்டு வந்துருக்குது. ரீசெண்டாக இந்த ஆல்பெக்கா ஃபினான்ஸ் அப்படிங்கிறது அப்படிதான். லிட்டரலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் ஃபுல்லாக வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு பிஎன்பி எக்கோசிஸ்டமில் இருக்கக்கூடிய டிஃபை ப்ராஜெக்ட். ஓவரால் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பம்ப் ஆன மாதிரியே தெரியாது, என்ன கருமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம இங்கே ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் மேட்ரே வந்து இருக்கு. லிட்டரலாக 2 சென்ட்டுக்கு வந்து போயிருச்சு. ஃபுல்லாக ஒரு க்ரோத்தே இல்லாமல் செத்து கடந்தது இந்த பர்டிகுலர் ஆல்பெக்கா ஃபினான்ஸ் வந்து. சடனாக ஏதோ மானிட்டரோ இல்லை டீலிஸ்ட் பண்ணுறதா வந்து பினான்ஸில் வந்து இது போயிட்டு இருந்தது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா 2 சென்ட்ல இருந்தது சரன் வித்தின் ஃபியூ டேஸில் பயங்கரமாக பம்ப் ஆச்சு. இந்த காயின் கேக்கோவில் ஒழுங்காக அப்டேட் ஆகலை. டெய்லி ஆவரேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா காயின் கேக்கோவில் அப்டேட் ஆகும். இது எந்த அளவுக்கு பம்ப் ஆச்சுன்னா 2 சென்ட்ல இருந்து 1 டேலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 சென்ட்ஸ் $1 $2 வரைக்கும் பம்ப் ஆச்சு. இது அந்த டேவோட ஆவரேஜை வந்து கணக்கு எடுக்கிறனால ஒழுங்காக இதில் அப்டேட் ஆகலை. காயின் கேக்கோவில் 2 சென்ட்ல இருந்து $1 $2 கிட்டத்தட்ட 100x அப்படிங்கிற பம்ப் ஆச்சு. அண்ட் வாக்ஸலுமே அதே கதை தான். அதே மாதிரி ஒரு மேனிபுலேஷன் தான் பினான்ஸ் வந்து பண்ணா. லிட்டரலா 8 சென்ட் 10 சென்ட்ல இருந்தது மானிட்டர் பண்ற மாதிரி ஒரு டேக் ஆட் பண்ணா டீலிஸ்ட் பண்ண போறாங்களா நினைச்சு எல்லாம் பேனிக் செல் பண்ணது. 2 சென்ட் வந்தது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் டீலிஸ்ட் பண்ணிட்டு வாக்ஸில் டீலிஸ்ட் பண்ணாதனால வாக்ஸல் மறுபடியும் பம்ப் ஆயிருச்சு. ஸோ நிறைய மேனிபுலேஷன் இந்த பினான்ஸ்காரன் வந்து பண்ணுறான். இதை பற்றி வந்து பேசுவோம், எப்படி இந்த காயின்ஸ்லாம் பம்ப் ஆகுது. சப்போஸ் உங்களோட ஆல்ட் காயின் இப்போ பம்ப் ஆனால் வித்துட்டு வேறு எதுக்கு நீங்கள் வந்து மூவ் ஆகலாமா அப்படிங்கிற பற்றி வந்து பார்ப்போம். பினான்ஸில் இருக்கிறத வச்சுக்கிறதுக்கே பயமாக இருந்துருக்குது. அதை பற்றி பேசுவோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பிட்காயினுக்கு வந்து பேக் டு பிட்காயின். பிட்காயினோட டெத் கிராஸ் பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம் இல்லையா. டெத் கிராஸ் சார்ட்டுக்கு வந்து போவோம். பேசிக்காக டெத் கிராஸ்னா என்னென்ன சின்னதாக வந்து சொல்லணும்னா பிட்காயினோட ப்ரைஸ் இது வந்து இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ். இது வந்து க்ரீன் கலர் 200 டே மூவிங் ஆவரேஜ். இது வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ். இந்த ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் வந்து ப்ரைஸ் சடனாக பெரிய லெவலில் ஷார்ட் டேர்மில் வேரியஸாக வந்துருக்கு டம்ப் ஆகுதுன்னா இந்த ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் வந்து லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் கீழே போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டெத் கிராஸ். அதே வைஸ் வர்ஸா மறுபடியும் ஷார்ட் டேர்மில் பிட்காயின் பம்ப் ஆகி லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் மேலே ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஆகி மேலே போகுதுன்னா அது வந்து கோல்டன் கிராஸ்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக பிட்காயினில் டெத் கிராஸ் வந்து நடந்தது. டெத் கிராஸ்க்கான பேனிக் வந்து நடந்து பிட்காயினில் ஒரு டம்ப் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் இந்த டெத் கிராஸ் நடக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு பெரிய பம்ப் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம ஒரு அதுதான் நார்மலான ஒரு விஷயம், எப்பவுமே நடக்கிறது தான். அதை தான் நம்ம இப்போ வந்து விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2023 இதே மாதிரி தான் ஒரு டெத் கிராஸ் வந்து நடந்தது. அதுக்கு டெத் கிராஸ்க்கான பேனிக் டம்ப் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் பெரிய பம்ப்பு. அந்த டெத் கிராஸோட ப்ரைஸ் அப்படிங்கிறது திரும்ப நம்ம ரீவிசிட்டே பண்ண கிடையாது. அப்படியே கோல்டன் கிராஸ் நடந்து பெரிய பம்ப் வந்து ஆச்சு. ஸோ இப்போ அப்கமிங் டேஸ்ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எப்போ நம்ம ஆல்ட் காயின் எப்போ நம்ம பம்ப் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்.
நம்ம 2021 சினாரியோ வந்து போவோம். 2021 சினாரியோ வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட டபுள் டாப் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். 65K ஒன்ஸ் வந்து போயிட்டு அப்புறம் ஒரு 30K வரைக்கும் டம்ப் ஆயிட்டு அவ்வளோதான், பம்பே கிடையாதுன்னு வந்து எல்லாரும் நினைக்கும் போது ஒரு 69K வரைக்கும் பிட்காயின் அகைன் வந்து போச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்த புல் ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் பெருசாக வந்து பம்ப் ஆக கிடையாது. இந்த பர்டிகுலர் இது வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொஞ்சம் ஆல்ட் காயின்ஸ் வந்து சைட் வேஸில் போயிட்டு சிலது கொஞ்சம் பாப்பாச்சு. அதுவும் மெயினாக கொஞ்சம் இந்த ஆகஸ்ட் மாதம் அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் நல்லா சைட் வேஸ்லலாம் வந்து போகும்போது பயங்கரமான பம்ப். இந்த மெட்டாவர்ஸ் இந்த கேமிங் ட்ரெண்ட்லாம் அப்போ தான் வந்து பார்த்துருந்தோம் ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட்டில். இப்போ என்னன்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் புல் ரன் இதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டா கூட இப்போ வரைக்கும் ஆல்ட் காயின்ஸ் பெருசாக வந்து பம்ப் ஆகல. காரணம் என்னன்னா ஆல்ட் காயின்ஸ் பம்பே நம்ம வந்து பார்க்கல. ஏன்னா ஆல்ட் காயின் சீசன்னா என்ன, ஆல்ட் காயின்ஸ் பம்ப் ஆகுறதுன்னா என்ன, பிட்காயின் டாமினன்ஸ் வந்து டம்ப் ஆகுறது. போன வாட்டி பிட்காயின் டாமினன்ஸ் கிட்டத்தட்ட 74% இருந்து 40% வரைக்கும் டம்ப் ஆச்சு. இந்த பர்டிகுலர் புல் ரன் நம்ம 2022 வந்து ஸ்டார்ட் ஆன இந்த பிட்காயின் டாமினன்ஸ் மேலே போகிறது இப்போ வரைக்கும் கீழே வர கிடையாது. ஸோ இன்னுமே நம்ம ஆக்சுவலாக ஆல்ட் காயின் சீசனோ இல்லை ஆல்ட் காயின் ரேலி அப்படிங்கிறத பார்க்கவே கிடையாது. நம்ம இந்த 2024 நவம்பர் டிசம்பரில் பார்த்தது கூட வெறும் 5% ட்ராப் தான், ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு சின்ன ட்ராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போ பெரிய லெவலில் நியூ ஆல் டைம் ஹை தான் வந்து பண்ணிட்டு இருக்கு பிட்காயின் டாமினன்ஸ் வந்து. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் என்ன வந்து நினைக்கிறேன், அப்கமிங் டேஸில் பிட்காயின் எப்படி மூவ் ஆகும், ஓவரால் நம்ம எந்த இடத்துல பிட்காயின் டாப் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சின்னதாக வந்து பார்ப்போம். மெயினாக இப்போ $96,000 வந்து இருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் மேஜரான லெவல் இந்த சைக்காலஜிக்கல் லெவல் 100K as well as இந்த இடத்துல ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸும் வந்து இருந்துட்டு இருக்கு. மேபி சம்வேர் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் எடுத்திருந்தா 91,000 அண்ட் அதுக்கு கீழே $85,000 அப்படிங்கிற மேஜர் லெவல்ஸாக வந்துருக்கும். பட் ஆனால் எனிவேர் இந்த லெவல் திரும்ப போவோம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது இப்போதைக்கு. ஸோ இந்த வாட்டி மேபி ஒரு 130K 140K இந்த மாதிரி தான் ஒரு ஹை பார்க்க போகிறோம்னா பிட்காயின் சூன் இந்த ஜூன் ஜூலைக்குள்ளேயே நம்ம நியூ ஆல் டைம் ஹை பார்ப்போம். அண்ட் சூன் எத்தேரியமும் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் நான் வந்து நம்புகிறேன். நான் ஏன் எத்தேரியம் ஆல் காயின்ஸ் ஓவரால் ஒரு பெரிய பம்ப் வந்து பார்ப்போம், நியூ ஆல் டைம் ஹை கூட கூடிய சீக்கிரம் இந்த இயர்லேயே கூட வர வாய்ப்பு இருக்குது எத்தேரியம்க்குலாம் சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் ரெகுலராக நடக்கக்கூடியது. பிட்காயின் ஒரு பெரிய பம்ப் அப்படிங்கிற நடக்கும். பிட்காயின் ப்ரைஸ் ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஸ்டாக்னண்ட்டாக ப்ரைஸ் வந்து பெரிய லெவல்ஸ் ரீச் ஆனதும் ஸ்லோவாக அதுலேருந்து மணி ஆல்ட் காயின்ஸ்க்கு வந்து சர்க்குலேட் ஆகும். எத்தேரியம் இந்த அளவுக்கு கம்மியாக வந்து இருக்கனால சூன் பிட்காயின் ஒரு ப்ரைஸ் லெவல் போனதும் எத்தேரியம் தான் மணி ஷிஃப்ட் ஆகணும். அண்ட் பிட்காயின் டாமினன்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டே இருக்க முடியாது. ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் அரௌண்ட் 65% வந்து இருக்குதா, இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பிளே. இந்த இடத்துல ஒரு மேஜரான ஒரு FEG வந்து வீக்லியில் வந்து இருக்குது. மேபி இந்த 67% கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிற பிட்காயின் டாமினன்ஸில் பார்ப்போம் அப்படிங்கிறதான் என்னோட எதிர்பார்ப்பு. வேறாஸ் BTCயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் லெவலில் தான் வந்து இருக்குது. மேபி இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வந்து பில்டப் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து புல்லிஷாக தான் வந்து மேலே போய் ஆகணும். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கேன், எல்லாருமே நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஒரு ஆல்ட் சீசன் எத்தேரியம் பம்ப் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து மார்க்கெட்டில் வந்து எப்பவுமே அது நடக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே புல்லிஷாக இருந்தால் எல்லாருக்காகவும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா அது ஒரு கரெக்டான ஒரு பிளேயாக வந்து நடக்காது. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த வாட்டி ட்ரம்ப் வந்து ஒரு புல்லிஷான ஒரு விஷயமா எல்லாம் எதிர்பார்த்துட்டு வந்து இருந்ததை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். போன வாட்டி ட்ரம்ப்லேருந்து ஒரு பைடன் டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அது புல்லிஷாக தான் வந்து இருந்தது. பட் இந்த வாட்டி எல்லாருமே ட்ரம்ப் தான் வர போகிறாருனால ஏற்கனவே எல்லாரும் புல்லிஷாக வந்து இருந்தாங்க. அப்படின்னால மார்க்கெட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரோலர் கோஸ்டர் இது வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ இந்த டாலர் இண்டெக்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஸ்டெப் இன் பண்ணதுலேருந்து தான் வந்து கீழே போயிட்டே தான் வந்துருக்கு. டாலர் அதோட பவர் லூஸ் பண்ணிகிட்டே தான் வந்துருக்குது, which is a good thing. மெயினாக அப்கமிங் டேஸில் இருக்கக்கூடிய நியூஸ் ஈவெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து வந்தது, பெருசாக எந்த சேஞ்சஸும் வந்து இல்லை. இந்த வாரமும் அடுத்த வாரமும் ஈவெண்ட்ஸ் பேக்டாக தான் வந்துருக்கு மார்க்கெட் வந்து. இந்த வாரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு FOMC கான்ஃபரன்ஸும் வந்து இருக்குது. as well as US Fed வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இந்த மாதம் வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். அடுத்த வாரம் இன்ஃப்ளேஷன் டேட்டாலாம் வந்து வரதுக்கு வந்துருக்கு. ஓவரால் US மார்க்கெட்ஸ் வந்து பார்க்கும்போதும் பிட்காயின் வந்து பார்க்கும்போதும் நல்லா தான் மூவ் ஆகிட்டு வந்துருக்குது. இந்த குவார்ட்டரில் அதாவது
ஏப்ரல் மே ஜூன் வந்து இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது இப்போ QT வந்து ரொம்ப சின்ன லெவலில் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. QT QE பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏதாவது கட் பண்ணி QTயும் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு ஜூலை ஆகஸ்ட்லலாம் ஒரு நல்ல ரேலி ஆல்ட் காயின்ஸ் எத்தேரியம்லாம் வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன்னும் அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸும் டாப் அவுட் ஆகி கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகி நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம பெரிய பம்ப் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துருப்போம். இந்த 61% இருந்து வெறும் 57% வரும்போது இந்த ஆல்ட் காயின் இந்த பிட்காயின் டாமினன்ஸ் இவ்வளோ ஃபாலோ ஆனதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் நவம்பர் மாதத்துலலாம் பெரிய பம்ப் அப்படிங்கிற நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்துருப்போம். நினச்சி பாருங்க, ஒரு 65% இருந்து அகைன் ஒரு 55% வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு 11%க்கே நம்ம அந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்து பார்த்தோம். லெட்ஸ் 66% வந்து எடுத்துப்போம். இப்போ 17%, மேபி இதுக்கும் கீழேனா நம்ம ஒரு 45% பிட்காயின் டாமினன்ஸ் வந்ததுன்னா இல்லை ஒரு 50% கிட்ட வந்ததுன்னா ஹியூஜான அப்சைட் அப்படிங்கிற நம்ம போர்ட்ஃபோலியோவில் பார்ப்போம். அண்ட் ஆல் சீசன் இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் சீசனை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து வைஸ் டைமாக தான் வந்து இருக்க முடியும். ஏன்னா எல்லா இயர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Q3 Q4லாம் எப்பவுமே கைண்ட் ஆஃப் புல்லிஷாக தான் வந்து நம்மளுக்கு ஆல்ட் காயின் பொறுத்தவரை இருந்துட்டு வந்து இருக்குது. எத்தேரியமும் இதுக்கு மேல ரொம்ப கீழே போக முடியாதனால ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தான் வந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி என்னதான் டாலர் வீக்கன் ஆகி S&Pலாம் வந்து மூவ் ஆனாலும் என்னதான் பிரசிடென்ட்லாம் வந்து வந்தாலும் அதான் எல்லாருமே புல்லிஷா வந்து இருக்கும்போது எல்லாருமே மார்க்கெட்டை நம்பும் போது நம்ம நினைக்கிற மாதிரி மார்க்கெட் வந்து போகாது. பட் இப்போ எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் வந்து வந்துருச்சு, ETF வந்துருச்சு, இதுக்கு மேல என்ன நியூஸ் இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் ஆல்மோஸ்ட் கைவிடும் போது தான் மார்க்கெட் பெரிய பம்ப் அப்படிங்கிறத கொடுக்கும். இது வந்து டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் 2.94 ட்ரில்லியன்ல வந்து இருக்குது. டே டைம் ஃப்ரேம்ல வந்து பார்க்கும்போது அழகா இந்த பர்டிகுலர் சேனல்ல பிரேக் அவுட் பண்ணிட்டு அப்சைட் மூவ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. 3 ட்ரில்லியன் அகைன் ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸா வந்து இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக் மாதிரி பார்த்தா கூட நம்ம இந்த 2.4 ட்ரில்லியன் ஒரு மேஜரான ஒரு லெவலா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த லெவலை அழகா வந்து ரிட்ரேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு பம்ப் பார்த்துட்டு இருக்கோம். மேஜர் லெவல்ஸ் இந்த டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் வந்து டச் பண்ணிட்டு மேலே வந்து போயிட்டு இருக்கனால விச் இஸ் அ குட் திங். ஓவரால் நம்ம இந்த இடத்துல இருந்து எப்படி மூவ் ஆகலான்னு வந்து மேபி பார்க்கும்போது ஏதாவது ஒரு டம்ப் வந்தால் மேபி சூன் ஆஃப்டர் இந்த புல்ரனில் 5 ட்ரில்லியன் அப்படிங்கிறதுலாம் ஷார்ட் போகும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. அண்ட் இப்போ நம்ம ஆல்ட் காயின் கிரிப்டோ மார்க்கெட் கேப்லாம் வந்து பார்க்கும்போது பெருசாக வந்து அப்பே ஆக கிடையாது. போன இந்த 2021 லெவல்ஸே ரீச் பண்ண கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொலாங்டு புல்ரனாக தான் வந்து இருக்கும். நம்ம 2022 2023 இருந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், ப்ரொலாங்டு புல்ரன் பற்றி. சரி, இப்போ சின்னதாக ஆல்ட் காயின்ஸ் பற்றி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கும்னு வந்து நினைக்கிறேன். வீடியோட ஸ்டார்டிங்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு எந்த ப்ராஜெக்ட்ஸுமே நீங்க ஃபியூச்சர்ஸ்ல பொசிஷனா 1.5x 2x தான் அப்படின்னு ஹோல்ட் பண்ணாதீங்க. அதுக்கு ஸ்பாட்ல ஹோல்ட் பண்றதே பெட்டரு. லிட்டரலாக இப்போ ஒரு இந்த கேரட்டு, ஹீரோஸ் ஆஃப் மாவியா, வாக்சல்ஸ் இது மூணுமே கேமிங் அது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் தானே. இப்போ கேரட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா காயின் பேஸில் வந்து இருக்குது, பினான்ஸில் இல்லை. வாக்சல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்னா காயின் பேஸில் இருக்குது, பினான்ஸ்லையும் இருக்குது. ஹீரோஸ் ஆஃப் மாவியா காயின் பேஸில் இல்லை, பினான்ஸ் ஃபியூச்சர்ஸில் மட்டும் வந்து இருந்தது. இது 3 சார்ட்டும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கேமிங் பெருசாக ட்ரெண்ட் வந்து இல்லாதனால எல்லாமே டிக்ளைனிங் சார்ட்டாக தான் வந்து இருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம ஜூம் அவுட் பண்ணி வந்து பார்க்கும்போது கேரட்டோட டிக்ளைன் கொஞ்சம் லீனியராக அப்படியே வந்து ஓவரால் மார்க்கெட் டம்ப் ஆகும், அது கூடவே சேர்ந்து டம்ப் ஆகிட்டு இருக்கும். இந்த டம்பை இன்னுமே கொஞ்சம் இன்சென்டிஃபை பண்ணி விட்டுட்டான் இந்த பினான்ஸ்காரன் வந்து. லிட்டரலாக என்ன பண்ணான்னா $1 $2 அழகாக மாவியா இருந்ததை வந்து அந்த இடத்துல டீலிஸ்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய மேனிப்புலேஷன் வந்து ப்ளே பண்ணிட்டு மாவியா ஒரடியாக ஒரு 10 சென்ட் வரைக்குமே வந்து வந்துருச்சு. வாக்சல்ஸுமே அதே மாதிரி தான். வாக்சல்ஸோட சார்ட்ல இன்னுமே அது அப்ரப்டாக வந்து தெரியும். லிட்டரலாக 10 சென்ட்ஸில் வாக்சல் ஸ்ட்ராங்காக தான் வந்து இருந்தது. மானிட்டரிங் அப்படிங்கிற ஒரு டேக் இது பண்ணனால பெரிய லெவலில் பினான்ஸ் வந்து டீலிஸ்ட் பண்ண போகிறான் அப்படின்னு பேனிக் கிரியேட் ஆகிட்டு இந்த இடத்துல டம்ப் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓரளவுக்கு பெரிய ப்ராடக்டாக இருக்கும்போது ஓகே, பட் ஒரு சின்ன மார்க்கெட் கேப்லாம் இருந்ததுன்னா பினான்ஸில் ஒரு பெரிய லெவலில் மேனிப்புலேஷன் நடந்துட்டு வந்துருக்குது. கேரட்ல நம்ம அந்த மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் வந்து பார்க்க முடியாது, லீனியராக தான் டம்ப் அப்படிங்கிற ஆகிட்டு இருக்கு. பட் இந்த பினான்ஸ் பொறுத்தவரை கண்ணா பின்னாடி மேனிப்புலேட் வந்து பண்ணிட்டு இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு சின்ன ப்ராடக்டாக இருக்குது, அது பினான்ஸில் வந்து இருக்குன்னா கொஞ்சம் சேஃபாகவே வந்து ஹோல்ட் பண்ணுங்க. ஏன்னா சும்மா மானிட்டர் அப்படின்னு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த டேக் ரிமூவ் பண்ணிட்டேன்னா கூட அந்த நம்ம அந்த வால்டாலிட்டி பிளேல வந்து மாற்றிக்கிட்டு நம்மளுக்கு தான் மன வருத்தத்தில் வந்து மாட்டிப்போம். நம்ம சேனலில் நிறைய ஆல்ட் காயின்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்னும் அப்கமிங் டேஸில் இன்னும் ஆக்டிவாக நம்ம ஆல்ட் காயின்ஸ் பற்றிலாம் வந்து பார்ப்போம். நிறைய பேசுறதுக்கு வந்து இருக்குது. இந்த
கூகுள் ஷீட்டோட லிங்க் எஜுகேஷன் பர்பஸ்க்காக வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி வந்து பாருங்க. அண்ட் இத்தனை நாள் வீடியோஸ் போடாததுக்கான காரணம் நான் சின்னதாக வந்து சொல்கிறேன். பட் நம்மளோட இது இன்னொன்று சிகேடி அஜித்னு வந்து இருக்கு இல்லையா, இதில் நிறைய இன்னும் இந்த பர்சனல் ஃபினான்ஸ் பற்றியும் அண்ட் பர்சனல் க்ரோத், செல்ஃப் க்ரோத் பற்றி எது லைஃப்பில் முக்கியம் அப்படிங்கிறத பற்றிலாம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வச்சு ஒரு பாசிட்டிவான கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாஷியாக பயங்கரமான எடிட்ஸோட அது இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. இதோட நோக்கம் என்னன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டு எது ஆக்சுவலாக தேவை அப்படிங்கிற பற்றிலாம் வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சேனலாக இது வந்து நான் கொண்டு போகலான்னு வந்து இருக்கேன். இதுக்கு மேலே அந்த சேனல்லையே கூட நான் என்ன மாதிரி என்னோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற பற்றி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐடியா தெரியும். பட் சின்னதாக வந்து சொல்லணும்னா மோஸ்ட்டாக ஒரு 20 இயர் 25 இயர் இந்த மிட் 20s இயர்லி 20s இருக்கவங்களாம் என்னோட சேனல் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. கரியராக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இதுதான் த்ரூ அவுட் நம்மளோட லைஃபு, இதை தான் நம்ம பண்ண போகிறோம், இதில் தான் நம்மளோட லைஃப் வந்து ரெவால்வ் ஆக போகுது அப்படிங்கிறது எந்த முடிவும் வந்து எடுக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து பண்ணுங்க. எதை பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் டிசிஷன்லாம் வந்து எடுக்காதீங்க. பேஸ்ட் ஆன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் த்ரூ தி இயர்ஸ் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். கைஸ் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கைண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் ஆல்ட் காயின்ஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் மெயினாக ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே அப்டேட்ஸ் ரெகுலராக அங்கே வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ, பாய் அகெயின்.